வணக்கம் நண்பர்களே. அவ்வேமு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீல நதிக்கரை மோகினி ஒரு குறு நாவல், பகுதி 12. இந்த வலிமை மிகுந்த தவக்கிழவனை நம்மளால் நிச்சயம் வீழ்த்த முடியாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டே கண்களை மூடி தீவில் இருக்கும் துஷ்ட ஆவிகள் அனைத்தையும் அழைத்தது. மோகினி ஓதிய மந்திரத்தால் தீவில் இருந்த ஆவிகள் கூட்டமாக ஒன்று சேர்ந்து மோகினியை நோக்கி வந்தன. அப்போது பெரும் சூறாவளியாக எழுந்தது. ஏதோ திட்டமிட்டு விட்டது மோகினி. இது சமாதானத்திற்கு வராது என்று கோட்டைசாமி எண்ணிக்கொண்டார். மோகினி, நீ என்ன சொல்கிறாய்? என் சொல்லுக்கு நீ கட்டுப்பட மாட்டாயா என்று கோட்டைசாமி மிக கோபமாக கேட்டார். தீவிலிருந்து வந்த துஷ்ட ஆவிகள் கூட்டமாக மோகினிக்குள் புகுந்து கொண்டது. அதனை தன் ஞான கண்களால் பார்த்தார் கோட்டைசாமி. மோகினி விஷ விட்டில் பூச்சிகளாய் ஆயிரமாய் உருவாகி கோட்டைசாமியை சூழ்ந்து கொண்டு வெட்டியது. இதை எதிர்பார்க்காத அவர் விட்டில் பூச்சிகளை தனது கைகளால் விசிறி போல் 2 வீசு வீசினார். விட்டில் பூச்சிகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கீழே விழுந்து கொட்டியது. மோகினி ஆவேசமாக கரு சிறுத்தையாக மாறி கோட்டைசாமி மீது பாய்ந்தாள். பாய்ந்த நொடியிலேயே அது சாம்பலாக போனது. மிகுந்த ஆத்திரம் கொண்ட மோகினி தனக்குள் புகுந்து கொண்டிருக்கும் துஷ்ட ஆவிகளை அக்கினி குண்டுகளாக உருமாற்றி வேட்டையபுரம் நகரத்திற்கு ஏவி விட்டது. அக்கினி குண்டுகள் பறந்து போன ஆவிகள் நகரத்திற்குள் விழுந்து வெடித்து நகரத்தை தீக்குளமாக்கியது. வீடுகள் எல்லாம் தீப்பிடித்து திகுதிகுவென்று எரிந்தது. நகர மக்கள் அலறி எடுத்து ஓடினார்கள். நகரம் எங்கும் தீ பரவியது. பலர் தீயில் கருகி இறந்தும் போனார்கள். நகர மக்களின் ஓலம் கோட்டைசாமிக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. மோகினி ஏரளமிட்டு சிரித்தாள். முனிவா, இந்த நகர மக்களுக்காகத்தானே என்னை விரட்ட வந்தாய் நீ. அந்த மக்களே இல்லாமல் போனால், இந்த நகரத்தை அழித்து விட்டால் நான் இங்கு இருக்கலாம் அல்லவா என்று சொல்லி ஆணவமாய் சிரித்தது மோகினி. கோட்டைசாமியின் கண்கள் சிவந்து விட்டது. உமக்கு எவ்வளவு ஆணவம்! சமாதானம் பேச வந்த என்னிடத்தில் யுத்தத்திற்காய் வருகிறாய்? இன்னும் உன்னை விட்டு வைக்கலாமா என்று சொல்லிக்கொண்டு மிக உயரமாக மாறி மோகினி உச்சந்தலை முடிய கொத்தாய் பிடித்து தூக்கி நீல நதிக்கரையில் இருந்த ஒரு பெரும் பாறையில் துணித்து ஒதிப்பது போல் மோகினியை துவைத்து எடுத்தார். ஐயோ, உடம்பெல்லாம் எரியுதே மோகினி அலறியது. உடம்பே இல்லாத உமக்கு உடல் எப்படி எரியும் என்று சொல்லி மோகினியை சுருட்டி வீசி அடித்தார். காற்றாட்டாய் பாய்ந்து போய் கொண்டிருக்கும் நீல நதியில் போய் மோகினி விழுந்தது. கோட்டைசாமி வாயில் ஊதி தள்ளினார். பெரும் சூறாவளி எழுந்து மோகினி சுருண்டு வாரி காட்டாறு வெள்ளம் வேட்டையபுரம் எல்லையை விட்டு இழுத்து சென்று விட்டது. கோட்டைசாமி மந்திரத்தால் அப்பகுதியை சுற்றி மோகினி வராதபடி வேலியை போட்டு அடைத்தார். வேட்டையபுரம் திசை நோக்கியும் ஊதினார். மழை பிடித்து கொண்டு நகரத்தில் பரவி கொண்டிருந்த தீயை அணைத்தது. துஷ்ட ஆவிகள் எல்லாம் சாம்பலமாக மாறி மறைந்து போனது. எங்கும் அமைதி நிலவியது. கோட்டைசாமியை காண அதிகாரிகள் வெளியில் வந்தார்கள். அவர்கள் மூவரும் நீல நதிக்கரைக்கும் சென்றார்கள். அவர் நீல நதிக்கரை மேல் ஏறி வந்து கொண்டிருந்தார். சுவாமி, நகரம் தீப்பிடித்து எரிந்துவிட்டது. சற்று நேரம்தான். தெய்வ செயலாய் மழை வந்து மக்களை காப்பாற்றியது. பெரும் சேதம் ஏற்பட்டதா? கோட்டைசாமி கேட்டார். பெரிய சேதம் ஒன்றுமில்லை. பலர் செத்துவிட்டார்கள். அதனால் வேதனையாக இருக்கிறது, ஒரு அதிகாரி சொன்னார். இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது என்று மோகினி அடைபிடித்து பிடிவாதத்தினால் ஏற்பட்ட விளைவு ஏற்படாமல் விடிவும் வராது என்றார் கோட்டைசாமி. சுவாமி, மோகினி ஒளிந்து போனதா? இந்த எல்லை பக்கம் இனி வராது. மக்கள் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம். இந்த எல்லையை விட்டு மோகினியை வெகு தூரம் துரைத்து விட்டேன். அதிகாரிகள் மூவரும் கோட்டைசாமியின் கால்களில் விழுந்து வணங்கினார்கள். சுவாமி, எவ்வளவு காலமாக இந்த மோகினியை ஒழித்து கட்ட பாடுபட்டோம். இதனால் உயிர்களை இழந்ததுதான் மிச்சம். உங்களால் வேட்டையபுரத்திற்கு விடிவு கிடைத்து விட்டது என்று அதிகாரிகள் பூரிப்புடன் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கோட்டைசாமி விடை பெற்று கிளம்ப நினைத்தார். அதிகாரிகள் விடவில்லை. இரவு வேட்டையபுரத்தில் தங்கி விட்டுத்தான் நீங்கள் போக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். கோட்டைசாமி அதிகாரிகளுடன் நடந்தார்.
நகரத்திற்கு சென்றபோது அவரை காண மக்கள் ஓடோடி வந்தார்கள். கோட்டைசாமி வரும்போதே ஒரு மூட்டை நிறையா பொன்னையும் உருவாக்கி கொண்டுதான் வந்தார். வீடு இழந்தவர்களுக்கு மக்களை அனைவரையும் அழைத்து அந்த பொன்னை வாரி வாரி வழங்கினார். அதிகாரிகள் அதிசயித்து போனார்கள். இக்காலத்தில் இப்படி ஒரு சக்தியுள்ள மகானை பார்த்ததே இல்லை என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வேட்டையபுரம் இனி ஒரு தீங்கையும் காணாது, பெரும் வளர்ச்சியும் வளமும் பெற்று நிகழும் என்று கோட்டைசாமி ஆசீர்வதித்தார். இரவு கோட்டைசாமி ஒரு வேம்பு மரத்தடியில் தங்கினார். அதிகாரிகள் தங்களின் மாளிகைக்கு அழைத்து போக அவரை வற்புறுத்தினார்கள். அவர் விரும்பாமல் வேம்பு மரத்தடியிலே தங்கி கொண்டார். நகர மக்கள் இரவு தூங்காமல் கோட்டைசாமியை பார்த்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். விடிந்ததும் அதிகாரிகள் வந்து கோட்டைசாமியை சந்தித்தார்கள். அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு கோட்டைசாமி கிளம்பினார். சுவாமி, மறுபடியும் உங்களை காண வேண்டுமானால் எங்கே வர வேண்டும் என்று ஒரு அதிகாரி கேட்டார். அதற்கான அவசியம் எதுவும் இல்லாத போது என்னை காண வேண்டியதில்லை, இறைவன் அருளால் இருந்தால் பார்ப்போம் என்று கூறிவிட்டு கோட்டைசாமி நடந்தார். சில கணம்தான் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தார். காற்றாய் மாறி இமயமலையை நோக்கி புறப்பட்டு விட்டார் கோட்டைசாமி. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.